Hi, hello dear students. So example 2.1ல fourth sum ஒரு sum பார்த்தோம். So அதே போல தான் example 2.1ல third sum கொடுத்திருக்காங்க. அங்க என்னன்னா என்னோட வேல்யூ 1 to 102 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து 1 to 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. That's all. So அந்த வீடியோ நீங்க பார்க்கறதா கீழே கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப ஈஸியா அதை வந்து போடலாம். ஓகேங்களா? So question என்ன கொடுத்திருக்காங்க first of all எழுதிக்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சம்மேஷன் I பவர் n என்னன்றது என்ன கொடுத்திருக்காங்க 1 to 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். I பவர் 1 பிளஸ் I பவர் 2 பிளஸ் I பவர் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் I பவர் 12. இதோட மீனிங் இதுதான், கிளியரா தெரியும் நமக்கு. ஃபைன். ஸோ என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம 4 பிரிச்சு வந்து எழுதிப்போம். அப்படிதான் எப்போ எழுதிப்போம், பிரிச்சு எழுதினாம வாங்க. I பவர் 1 பிளஸ் I பவர் 2 பிளஸ் I power 3 plus I power 4. அடுத்த 4 எழுதலாம் வாங்க. I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8. Next 4 I power 9 plus I power 10 plus I power 11 plus I power 12. எப்படி வந்து பிரிச்சு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பாருங்க. ஸோ அப்போ இது I பவர், இதோட வேல்யூஸ் வந்து ஈஸியா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இதோட வேல்யூ ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லாஸ்ட் கிளாஸ்ல சார் சொன்னேன், என்ன சொன்னேன், I பவர் 5. ஸோ இந்த I பவர் 5 நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம், I பவர் 4 பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை I பவர் 4 பிளஸ் 2, இது 4 பிளஸ் 3, இது 4 பிளஸ் 4. ஏன் அப்படி எடுக்கணும்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஏன் எடுக்கணும், ஏன்னா I பவர் 4 தான் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தா அப்ப நமக்கு என்ன வரும், so I பவர் 1, I பவர் 1 ஓட வேல்யூ என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா மெமரி ஆயிட்டு கொடுங்க. சரிங்களா, I பவர் 1னா I தான் வரும், பிளஸ் I ஸ்கொயர்னா -1, பிளஸ் I கியூப்னா -I, பிளஸ் I பவர் 4ன்றது 1 தான். சரிங்களா, அப்ப இங்க என்ன வரும், இங்க I பவர் 4 பிளஸ் 1, அப்ப I பவர் 4 வந்து 1 ஆயிடும். I பவர் 1 ஆக்சுவலா என்ன, சோ இதுலயும் வந்து இதே தான் வரும். சரிங்களா, அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு என்னதான் வரும், I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4 இதே தான் வரும். சரிங்களா, சோ அதுல எக்ஸாம்பிள்ஸ் கிளியரா போட்டு அதனால ஒரு ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்படி நீங்க பார்க்கலாம், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, எஸ். சோ அப்ப இதுக்கு என்னதான் வரும், ஆக்சுவலா I பவர் 1 பிளஸ் I பவர் 2 பிளஸ் I பவர் 3 பிளஸ் I பவர் 4 இதுவும் அப்படிதான் வரும். சரிங்களா, ஃபைன். சோ அப்போ அதோட வேல்யூ வந்து என்ன, சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும், இதே தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, எஸ். சோ அப்ப இது என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இதேதான் கிடைக்கும். சோ அப்போ I பிளஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன ஆயிடும், மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் இங்க என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். சோ அப்போ -1 -I plus 1. நெக்ஸ்ட் என்னதான் கிடைக்கும், இதே தான் கிடைக்கும். I -1 -I plus 1 இதுதான் கிடைக்கும். ஓகேங்களா, எஸ். சோ கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ணிடலாம் வாங்க. பிளஸ் I -I கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ், எஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், -1 பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்போ ஐயும் -I கேன்சல் பண்ணிடலாம், 1 -1 கேன்சல் பண்ணிடலாம், I -I கேன்சல் பண்ணிடலாம், 1 -1 கேன்சல் பண்ணிடலாம். என்ன சார் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டீங்க, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 0 plus 0 plus 0 which is equal to 0. நமக்கு கிடைச்ச வேல்யூ 0. சோ இதோட ஃபைனல் ஆன்சர் இதான் கிடைச்சது. ஓகேவா, எதுக்கு கிடைச்ச வேல்யூ, சம்மேஷன் I பவர் n என்னன்றது 1 to 12. என்ன ஆன்சர் கிடைச்சது, நமக்கு 0 தான் கிடைச்சது. கண்டிப்பா இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே போல மற்ற சம்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சூப்பரான கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல், பை பாய்.